அடுத்ததாக request Rotarian Dr. Lima Rose Martin அம்மா, Director of the Martin Group, சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அரசு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி வேலை நிமித்தமாக வர முடியல, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு காந்திகுமார் பாடி IAS அவர்களுக்கும், கோவை மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் IAS அவர்களுக்கும், மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் திரு மார்டின் சண்டியாகோ அவர்களுக்கும், மேனேஜிங் டைரக்டர் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்களுக்கும், திருமதி சிந்துஸ்ரீ சார்ல்ஸ் டைரக்டர் அவர்களுக்கும், மேனேஜிங் டைரக்டர் சேரா ஜோஸ் டைசன் அவர்களுக்கும், மேனேஜிங் டைரக்டர் டெய்சி ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும், தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணைத் தலைவர் திரு VP முத்துக்குமார் ex-MLA அவர்களுக்கும், கோவை முதன்மை கல்லூரி கல்வி அலுவலர் திரு பாலமுரளி அவர்களுக்கும், கோவை மாநகராட்சி மாண்புமிகு மேயர் திருமதி ரெங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், துணை மேயர் திரு வெற்றி செல்வன் அவர்களுக்கும், துணை ஆணையர் திரு சிவகுமார் அவர்களுக்கும், மண்டல தலைவர் திருமதி தெய்வானே தமிழ்மறை அவர்களுக்கும், ஆக்டர் ஆர்யா அர்ஜுனா அவர்களுக்கும், கல்விக்குழு தலைவர் திருமதி மாலதி அவர்களுக்கும், 33வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு AP கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மாநகராட்சி கல்வி அலுவலர் திரு R குணசேகரன் அவர்களுக்கும், மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு ஜார்ஜ் மார்ஷல் அவர்களுக்கும், PR மேனேஜிங் ஜான் பால் அவர்களுக்கும், பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் தில்லைக்கரசி அவர்களுக்கும், ஆசிரியர்கள் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர்கள், ரோட்டரியிலிருந்து வருகை தந்துள்ள அனைவருக்கும் வருக வருக என்று மார்டின் குரூப்பின் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறேன். நாட்டிற்கும் பெருமை தேடி தந்த பல அறிவியல் மற்றும் அரசியல் மேதைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்ததில் நம் அரசு பள்ளிகளுக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் தான் பங்கு அதிகம். மாணவ செல்வங்களுக்கு பள்ளியானது இன்னொரு வீடாகும். அப்படிப்பட்ட பள்ளி நமக்கு ஒரு நல்ல சுகாதாரமும் சூழலையும் நல்ல மனநிலையும் தந்தால் இன்னும் எண்ணற்ற மேதைகளை நாம் நம்ம சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். இதற்காக எங்கள் மார்டின் குரூப் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அதை பல வகையில் மேம்படுத்தி முடிவு செய்தோம். அதன் ஆரம்பமாக எங்கள் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோமோ அதே கோயம்புத்தூர் ஊரில் கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலை பள்ளியை தத்தெடுத்தோம். இப்பள்ளி நாங்கள் தத்தெடுத்த முதல் பள்ளி என்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் சமமான கல்வி, தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எங்கள் முயற்சிக்கு எடுத்துக்காட்டாக இப்பள்ளியை மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த பள்ளியில் எங்கள் மார்டின் குரூப் 7 கோடி ரூபாய் செலவில் பள்ளி தேவையான அனைத்து வசதிகளும் கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துள்ளது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் சுகாதாரமான சூழல் அமைப்பின்படி இதை உருவாக்கியுள்ளோம். இதில் நவீன கழிப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், காற்றோட்டமான வகுப்பறை, தரமான விளையாட்டு அரங்கு, கம்ப்யூட்டர் லேப், லைப்ரரி போன்றவை அமைந்துள்ளது. இதன் சிறப்பு விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கும் இடையில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எங்களது மார்டின் நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு, தோண்ட தோன்ற ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். அழியாத செல்வமாகிய கல்வி செல்வத்தை ஏழை குழந்தைகளிடம் நல்லபடியாக சேர்த்துவிட வேண்டும் என்பது மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிறுவனத்தின் தலைவர் எனது கணவருமான திரு மார்டின் அவருடைய நோக்கம். எங்களால் முடிந்தவரை அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மன நிறைவுதான் இந்த வேலையை எங்களை தொடர்ச்சியாக மகிழ்ச்சியோடு செய்ய வைத்தது. நமது பெருமையின் அடையாளமாக அரசு பள்ளி சீரமைத்து கொடுத்ததில் எங்கள் மார்டின் நிறுவனம் பெருமை கொள்கிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு
உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திட்டத்தால் கல்வித்துறை தமிழகத்தில் 2ஆம் இடத்தில் உயர்ந்துள்ளது. அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உங்களின் லட்சிய கனவு என்கிறார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். எனவே மாணவ மாணவிகளின் லட்சிய கனவு காணும் இடமாக அனைத்து பள்ளிகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் அனைவரது ஒத்துழைப்புடன் மார்டின் குரூப் பொதுமக்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவைகள் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.